இப்போ முதல்வர் ஓய்வில் இருக்கிற சர்க்கியூட் ஹவுஸில் இன்னும் சற்று நேரத்தில் கரூரில் இருக்கக்கூடிய கலெக்டரேட்டில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 32 பயனாளிகள் தகுதியுடைய அரசு வேலைக்கு தகுதியுடைய ஒரு 32 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 32 பேருக்கு அவர் கரங்களால் பணியாணையை வழங்குறாரு. பட் அது கோர்ட்டுக்கு போனது, நிறைய பார்ட்டிஸ் போயிருந்தாங்க. பட் கோர்ட்டு நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷனில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஹவவர் திஸ் இஸ் ஒன்லி டெம்பரவரி இன் நேச்சர், சப்ஜெக்ட் டு த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த நிகழ்வும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு. பட் அதில் ஒரு செட்பேக் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன், இது வந்து அரசாங்கத்துடைய முடிவுங்கிற அளவில் கோர்ட் டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதில் ஒரு தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நிரந்தர வேலை இல்லைனாலும் அது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அந்த ஃபேமிலிஸ்க்கு சொல்கிறேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் அவங்களுக்காக. ஸோ அது வந்து ஒரு நல்ல ரிலீஃபாக தான் இருக்கும். அது டெம்பரரி ஜாபாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க வேற வேலை. பட் ஒரு கோர்ட்டில் இதுக்கு ஒரு தடவரத்துக்கான ஒரு லீகல் கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டெஃபினட்டாக the moral political argument is one thing. அவங்களுக்கு அரசு வேலை தேவையா? இன்னைக்கு நிறைய நமக்கு எவ்வளோ பேர் அரசு பணிகளுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. they have been compensate from your kitty. அரசு கூட கொடுக்கட்டும். அரசு வேலைங்கிறது it comes at somebody else's cost இல்லையா? அந்த moral argument சரியா தப்பாங்கிறது இட்ஸ் டிபேட்டபிள். பட் லீகலி அது வந்து தடைப்படும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கோர்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் ஐ திங்க் பிரசிடென்ட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான பிரசிடென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கோர்ட்ஸு நிறைய கேசஸில் எக்ஸிக்யூட்டிவ், நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸில் நாங்கள் தலையிட மாட்டோங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் கேஸ் ஃபைல் பண்ணவங்க ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா, இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போது இது வந்து ஒரு கட்சி ரீதியாக அவங்க வேலை கொடுத்துருக்கலாம், எதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கன்வின்சிங்கான ஆர்குமெண்ட் மேபி இருந்துச்சுன்னா அது கோர்ட்ஸ் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா மேபி அது போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசாக இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் நான். ஓகே, இப்போ நீங்கள் டிஎம்கே கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கிறத பார்க்குறோம். கரூர் விவகாரத்தில் ஒரு சப்ஜுடிஸ் மேட்டரை எப்படி பேசுவதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் தட் அ வேலிட் ஆர்குமெண்ட்? இல்லை, டெஃபினெட்லி வேலிட் ஆர்குமெண்ட். அது அதான் நம்ம பேசின மாதிரி ஒரு சிட்டிங் ஹோம் மினிஸ்டர், தட் இஸ் சிஎம் விஜய் தான் ஹோம் மினிஸ்டர் வேறு. அவர் வந்து இதில் போலீஸ் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ரேலிஸில் வந்து என்ன ஸ்டாப் பண்ணாங்க, இந்த ரேலிலையும் என்ன லைவ் விஷுவல்ஸுங்களா? இப்போ நம்ம தெரியல பார்ப்பது லைவ் விஷுவல்ஸா? ஓகே, ஃபைன், வில் லுக் ஃபார் த விஷுவல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோம், அது வந்து முதிர்ந்த ஜனநாயகங்கள்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அரசாங்கத்தை பற்றி எவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறாரு, FBI பற்றி எவ்வளோ கருத்து சொல்கிறாரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பற்றி என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அது நம்ம டீலிங்கேட் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் வந்து ஹோம் மினிஸ்டராக வந்தாலே நீங்கள் போலீஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அர்த்தமாகாதில்ல. பட் அமெரிக்கா இஸ் a completely different society இல்லை. நம்ம வந்து அந்த அளவுக்கு டெமோக்ரஸியில் நம்ம இன்னும் அவ்வளோ வளர்ந்துருக்குமாங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, அந்த அளவுக்கு வந்தால் ரொம்ப சூப்பர். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரே தன்னோட அரசில் இருக்கிற ஊழியர்களையோ இல்லை அஃபிஷியல்ஸையோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான், மக்களுக்காக பேசுகிறாருன்னா. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இன்னும் வரலை. இப்போ இந்த மாதிரி அவர் பேசுகிறாருன்னா இது வந்து பப்ளிக்கு கூட என்னடா இவர் உள்ள நடவடிக்கை எடுத்துருக்கலாமேடாங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இல்லை, நம்ம இதை பார்க்குறோம். இங்கே தான் ஒரு அரசு பணிக்கும் அடிக்கல் நட்டுறாரு. இந்த மெசேஜிங் இஸ் ஆல்சோ வெரி கிளியர். அவர் வந்து திருச்சி கிழக்குக்கு ஒரு பொலிட்டிக்கல் விசிட்டாக தான் போனார். இந்த பயணம் என்பது ஒரு அரசியல் பயணம் மட்டும் இல்லை, அரசு முறை பயணமும் கூட. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கரூர். வெளி மாவட்டத்துக்கு அரசு முறை பயணம் செல்வது அப்படின்னு பார்த்தா அது கரூர் அப்படிங்கிறதையும் சொல்லாமல் சொல்கிறார். நம்ம சில நாட்கள் முன்னாடி தந்தி டிவி டிபேட்டில் அதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அவர் பெரம்பூர் திருச்சி ஈஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை வைக்கிறாரோ அதே மாதிரி தான் கரூரோட டெவலப்மெண்ட்லேயும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக இருக்கும், ஒரு நல்ல விதமான ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு மெசேஜாக இருக்கும். ப்ளஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து சென்னையை நோக்கி தான் வந்து டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம், இல்லை மேஜர் சிட்டிஸில் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ கரூருக்கு அது போச்சுன்னா அது ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முதலமைச்சர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதை தொடர்ந்து இங்கே ஒரு
தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை ஒரு 1700 கோடி ரூபாய் முதலீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க வழிவகுக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைக்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்டுறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க. ஏன் கீர்த்தனா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தொடர்புடைய நிகழ்வு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரையாரிட்டி இதில் தொழில்துறையிலே உங்களுடைய முன்னுரிமைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இன்னும் நம்ம இவ்வளோ ஒரு 2 மாதம் தான் ஆயிருக்கு. அதில் வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரமாக வர்டிக்ட் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பார்க்குறேன். ஆனால் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா நமக்கு திமுக அரசாங்கத்துக்கு மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் தொழில்துறையில் வந்து அவங்க ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் எக்கனாமி ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா 10+ டபுள் டிஜிட் க்ரோத் 2 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் அவங்க கொடுத்தாங்க. ஸோ கீர்த்தனா மேடம்க்கு இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து அந்த கண்டினியூட்டி என்ஷூர் பண்ணுறது தான். ப்ளஸ் வெளிப்படைத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரலாங்கிற மாதிரி நமக்கு தகவல் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அரசு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த துறையிலங்கிறது வந்து அந்த மெசேஜ் பெருசாக வெளியே வரமாட்டேங்கிறதுங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். வெறும் சோஷியல் மீடியா வழியாக தான் வந்து அந்த தகவல் வருதுங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. Too early days, the jury is still out. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இதில் வந்து ஒரு நிகழ்வாக கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு நிகழ்ச்சியும் இதில் நடைபெறுவதை நம்ம பார்க்கின்றோம். இல்லை அவரோட பொலிட்டிக்கல் மெசேஜிங்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமானா திமுக அதிமுக ஒன்று அவங்க 2 பேரும் கூட்டணி சேர முயற்சி செஞ்சாங்க. அதைத்தான் அவங்க வந்து திருப்பியும் அதை வந்து அந்த மெசேஜை திருப்பியும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு யுனிக் எலக்ட்ரேட் இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரையும் ஒன்றா பாக்ஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ஏடிஎம்கேன்னு அவர் சொல்லலை. ஆனால் அந்த ஏடிஎம்கேக்கான ரெஃபரன்ஸை வந்து 2-3 வாட்டி சொன்னார். தூர்ந்து போன சக்திங்கிறது வந்து ஐ திங்க் முன்னாடி இருந்த ஸ்பீச்சஸில் வந்து அவர் ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த முறை 2-3 வாட்டி சொல்லியிருக்காருன்னா அதுவும் ஒரு அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இது வந்து ரைட்டிங் ஆன் த வால் தான். இப்போது திமுகவுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து எல்லாருமே தாவேகா பக்கம் இருக்காங்க. ஸோ திமுக வந்து எங்கே போகும்? ஒன்று வந்து ஏடிஎம்கேயோட ஒரு அலையன்ஸ் வைக்கணுமா, இல்லை வந்து பிஜேபியோட ஏதாச்சும் மறைமுக கூட்டணி சிச்சுவேஷன்ல இப்போ ஏடிஎம்கே காடரை இந்த கட்சியுடைய தலைமைகள் திமுக எதிர்ப்புக்கு கொம்பு சீவி மட்டும்தான் வளர்த்துருக்கு. பட் திடீர்னு இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷனே மாறணும் அப்படிங்கும்போது அது எப்படி? திமுக உங்களுடைய தோழமை கட்சிகளுடைய இந்த ஒரு ஓட் பேங்க்கும் கூட அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிருக்கிறது. So they have to revisit their identities. இந்த ஓட்டர் பேஸையை டியூன் பண்ணணும். அது ஒரு பெரிய டாண்டிங் டாஸ்க் இல்ல? பெரிய டாண்டிங். அதுதானே தாவேகாக்கு வேணும். அவங்களுக்கு நான் சொல்றேன்ல அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேங் ஆன் டார்கெட் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸை அவங்க பக்கம் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திமுக வந்து ஏடிஎம்கேவோட போனால் இல்லை பிஜேபியோட மறைமுகமாக கூட போனால் அவங்களுடைய காடர் மத்தியிலே வந்து அது அக்செப்டபிளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து எலக்டோரல் பலன் வந்து தாவேகாக்கு தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு யுக்தியை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஒன்றா தள்ளுவது அப்படிங்கிறது அவங்க எடுக்கக்கூடிய யுக்தி. இவங்க 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லி அவங்க ஒன்றா இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்களோ? ஆமாம், பொலிட்டிக்கலி வந்து திமுக தனியாக போனால் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. இதுதான் அவங்க இது மட்டும் தான் அவங்களுக்கான ஆப்ஷன். பட் இட் இஸ் ஆல்சோ a challenge இல்ல? இப்போ நீங்க அரித்மெட்டிக்கா பார்த்தா திமுகவும் அதிமுக ஒண்ணா சேர்ந்தா இட் இஸ் a mighty force. அது பட் நம்ம எலக்டோரலி நம்ம பார்த்தோம்னா 1+1 கிடையாது பாலிடிக்ஸ்ல. 1+1 2 கிடையாது 5 கிடையாது. அது நெகட்டிவ்ல கூட 1.5 இருந்தாலும் கூட சேலஞ்ச் இல்ல? இல்லை, இது டிஎம்கே அலையன்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி அது ஒரு எலக்டோரல் கெமிஸ்ட்ரி பெட்டர் ஆகணும்னா அதுக்கு நிறைய வருஷம் அவங்க ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. இல்லை ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கேல ஐக்கியம் ஆகணுங்கிற மாதிரி பார்க்குறேன். அது எடப்பாடி பழனிசாமியோடைய கரண்ட் நம்ம ஸ்பீச்சஸில் இல்லை அவருடைய நடைமுறையை பார்த்தா அது நடக்காதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பார்க்குறோம் முதலமைச்சர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் இவை. ஸோ இது நீங்கள் சொன்னது போல் அவருடைய ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது இடைத்தேர்தலுக்கான அடித்தளமிட்ட ஸ்பீச் தான். முடியக்கூடிய இடங்கள்லேயே இடைத்தேர்தலில் சும்மா விட்டுறாதீங்க, அவங்கள தீவிரமாக இன்னும் கூட அவங்களுக்கு தோல்வியை கொடுங்க அப்படிங்கிறாரு. பட் அது ஒரு ரிஸ்கி கேம் ஆடுறாங்க அப்படின்னு பார்க்குறதா? இப்போ இதோட இந்த ரெசிக்னேஷன்ஸ் நிற்க போகுதா, இல்லை இன்னமும் கூட தொடர போகுதா? அப்படி தொடர்ந்து ஒரு பெரிய நம்பரில் ஒரு இடைத்தேர்தல்
வருது அப்படிங்கும்போது ஆளுங்கட்சி ஒரு 100% வெற்றியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வரும். அவங்க உதாரணத்துக்கு ஒரு 12 தொகுதின்னு வச்சுப்போமே, அவ்வளோதான் நிற்க போதான்னு நமக்கு தெரியல. ஸோ ஒரு 12 தொகுதியில் 11 ஜெயிச்சு 1 தோத்தா கூட அந்த 1 வெற்றியை எதிர்கட்சிகள் கொண்டாடும். இல்ல அப்படி இருக்காது. அவங்க ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, அவங்களுக்கான ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சதுனாலே அவங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி தான். 50% வின், என்னோட புக்ல வந்து 50% ஆஃப் தி சீட்ஸ்க்கு மேல அவங்க வின் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு பேச்சுக்கு, ஒரு ஹைபோதசிஸ்க்கு நீங்க எடுத்துக்கங்களேன். இப்போ திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறதா நிறைய பேச்சு அடிப்படுது. அவர் கண்டெஸ்ட் பண்ணி டிஎம்கேக்கு இந்த நிலைமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஜெயிக்கிறாங்க, இல்லை இன்னும் ஒரே ஒரு சீட் மட்டும் ஜெயிக்கிறாங்கன்னா அது வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவா இருக்காது. அது ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, நம்ம தலைவரே நிற்கிறாருன்னா மெஜாரிட்டி. பட் அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? இல்லை, அதனால தான் சொல்கிறேன், இந்த ரீசன்னால தான் டிஎம்கே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தாவேகாக்கு வந்து ஜஸ்ட் அவங்க மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டாங்கனாலே அவங்க போதுமானதுங்கிற. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை அவங்களுடைய கார்டர் வந்து டெஃபினெட்லி 12 தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இல்லை வாட் எவர் நம்பர் இருந்தாலும் அதுதான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அவங்க மெஜாரிட்டியை செக்யூர் பண்ணுற அளவுக்கு சீட். ஒரு டிவிக்கோடைய கான்ஃபிடன்ஸுக்கான காரணமாக விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, சில பேர் வந்து தாவேகா இதெல்லாம் ஜெயிக்கிற கட்சியிலேன்னு ஓட்டு போடாதவங்க இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஆட்சி சக்தியாக நிறுவி இருக்கு அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு இன்கம்பன்ட்டுக்கு லோக்கல் இந்த இடைத்தேர்தல்களில் அட்வான்டேஜ் உண்டு. ஸோ ஹூவர் வேர் ஃபென்சிட்டஸ் அவங்கெல்லாம் கூட இங்கே வாக்களிப்பாங்க. ஹூவர் டிட் நாட் டேக் தெம் சீரியஸ்லி அவங்க வாக்களிக்கிறதுக்கான சூழல் இருக்கு. ஸோ எங்களுடைய பேஸ் இன்னும் பெருகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ். இஸ் தட் வேலிட்? அந்த நரேட்டிவை பில்ட் பண்றதுக்கான வேலை தானே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட், மக்களை பாதிக்கிற கரப்ஷனை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க, கவர்னன்ஸ் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ரெஜிஸ்டர் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரே நாளில் வந்து எல்லா மக்களுக்கான வேலைகள் வந்து ஒரே நாளில் முடியணுங்கிற மாதிரியான மெசேஜிங்லாம், இந்த மாதிரியான ஃபென்ஸ் சிட்டர்ஸை அவங்களுக்கு ஓட் செய்ய வைக்கிறதுக்கான ஒரு எங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற ஒரு யூஎஸ்பியா நான் கரப்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நிறுத்துறாங்க. இப்போ நீங்க டிஎம்கே ஆட்சியில் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வெல்ஃபேரிசம், அவங்களுடைய நலத்திட்டங்களை வந்து அவங்க முன்னிறுத்தினாங்க. ஸோ இவங்க யூஎஸ்பியா திஸ் இஸ் நான் கரப்ட் கவர்மெண்ட் அப்படின்னு முன்னிறுத்தாங்க. அப்சல்யூட்லி. இப்போ கரப்ஷன் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் 5-10 இயர்ஸ்ல பெரிய பேசும் பொருளா இல்லை மக்கள் மத்தியில். ஆனாலும் நீங்க மக்கள் கிட்ட போய் பேசுனீங்கன்னா, எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் எதுக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும், நான் ஒரு பட்டா வாங்குறதுக்கு நான் எதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்கு ஏன் 10,000 கொடுக்கணும்னு ரொம்ப காண்டில் இருந்தாங்க மக்கள். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகுமா ஒரு காலத்தில், இல்லை வெறும் சங்கர் படத்தில் மட்டும் தான் இருக்குமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு அதை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு கோஷமாக மட்டும் இருக்கா, அட் ஆல் லெவல்ஸ் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா? இவர் ஒரு பக்கம் கரப்ஷன் வந்து இல்லை, பார்ட்டி ஃபண்ட் இல்லை, நீங்கள் பார்ட்டி ஃபண்டே வாங்கலன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு வகையில் அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஒரு பிரிட்ஜ் கேப் இருக்குன்னு சொல்லி அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான ஆபத்து இருக்கா? இப்போ நமக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேருந்து வர தகவல் எப்படி இருக்குன்னா, நிறைய இடத்துல வந்து லோவர் லெவலில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் லஞ்சம் இல்லாமல் வேலை பண்ணி கொடுக்குறோம், ஏன்னா எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க முன்னாடி வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க, மேலே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அவங்க கேட்கல, ஸோ நாங்கள் லஞ்சம் இல்லாமலே இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அந்த லஞ்சம் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்து பத்திரிகையிலே ஒரு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற ஒரு ஜீரோ கரப்ஷன் அப்படிங்கிறது கோலாக இருக்கலாம், பட் அது யதார்த்தமாக இன்னைக்கு உடனடியாக மாறிடுமா? ஆனால் அந்த கோலுக்கான ஒரு அறிகுறி இருக்குங்கிறது மக்கள் பார்க்குறாங்க. ரொம்ப அவர் ஒருத்தர் மட்டும் இதை பேசல, இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் அதை பேசுறாங்க, நடைமுறையிலையும் அது வந்து ஓரளவுக்கு சாத்தியமா ஆகுதுங்கிற மாதிரி மக்கள் பார்த்துட்டு. இன்னொரு சேலஞ்ச் நம்ம பார்த்துருக்கோம், இந்த இடைத்தேர்தல்கள் அப்படின்னு வரும்போது ஆளுங்கட்சிகள் பெரிய மஷினரி மைட்டை போட்டிருக்கு, இன்னொன்று பணத்தை வந்து தனியாக செலவு செஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இன்னைக்கு திமுக அதிமுக லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபென்ட் இந்த ரூம், ரெண்டு பேருமே தனியாக கூட்டியிருக்கிறாங்க, பணம் கொடுத்துருக்குறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை அவங்க இன்னமும் கூட அவங்களோட மஷினரியை கொட்டும் போது அது இவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குமா? இவங்களால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் இருக்குமா? இல்லை இந்த எலெக்ஷன்லேயே பொது தேர்தலே ஃபேஸ் பண்ணிட்டாங்க போது இதை ஃபேஸ் பண்ணிடுவாங்களா? அதில் 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து அவங்க பணத்தை கொட்டினாலும் மக்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம அதை எலெக்ஷன்லேயே பார்த்துருக்கோம், அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்லயே பார்த்துருக்கோம். அரசியல் இவங்கள்ட்ட தான் இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் கூட அதை சைடில் வச்சோன்னா, 2வது விஷயம் வந்து ஒரு கட்சிகள் வந்து ஏன் காசு செலவு பண்ணுவாங்க எலெக்ஷனில், அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அதை மறுபடியும் அவங்க பெறலாங்கிற மாதிரி யோசிப்பாங்க.
ஆனா இதுல அதுக்கான பட் இது ஒரு சாத்தியங்கள் கௌரவ இல்லையே. யுத்தம் இல்ல, இது இவங்க ஒரு ஒன் டைம் வண்டர்னு நிறுத்தறதுக்கு அவங்க எல்லா பகிரத பிரயத்தனமும் செய்வாங்க தானே. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இவ்வளோ இப்போ 100 கோடி செலவழிச்சும் நம்ம ஜெயிக்க முடியுமாங்கிற மாதிரி உறுதி செய்ய முடியாதுல்ல மற்ற கட்சிகள் டிஎம்கேல அது உறுதி ஏன்னா அவங்களுக்கு ஒரு பட் இவங்க எக்ஸாம்பிள் ஜகர் நாட்டை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவையை அவங்க உணர்வாங்கல்ல, இதை நம்ம எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இப்போ இவங்களை இதுல வீழ்த்திட்டான்னா இவங்களோட லெஜிட்டிமசி பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு. ஸோ அதுக்கான எல்லா யுக்திகளையும் எதிர்க்கட்சிகளும் எடுக்கும், லைட்டா எடுத்துப்பாங்களா இந்த இடைத்தேர்தல்? இல்ல ஒரு செக்ஷன் எதிர்க்கட்சிகள்ல ஒரு செக்ஷன் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இல்லை எப்படியாச்சும் நம்ம இவங்களை தடுத்து நிறுத்திடணும், என்ன செஞ்சாச்சும் நம்ம தடுக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்ஸ் கிட்டலாம் பேசி கொஞ்சம் சர்வே ஏதாச்சும் எடுக்க சொன்னாங்கன்னா நிலவரம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும்.